என் பேர் தேவிஸ்ரீ. நான் ஈக்விட்டாஸ்லேருந்து வரேன். இதுதான் நான் எல்கேஜி யூகேஜிலேருந்து ஏறின ஃபஸ்ட்டு மேடை. ஏன்னா அப்போலேருந்து எனக்கு எந்த மேடையும் கிடைக்கல. ஒவ்வொரு தடவையும் எங்கள் ஸ்கூலில் மற்றவங்களுக்கு மெடல் கொடுக்குறப்ப எல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்கும். நம்மளும் இந்த மாதிரி ஒரு மேடை ஏற மாட்டோமா அப்படின்னு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு தான் ரொம்ப ஆசை நான் மேடை ஏறணுன்னு. மெயினாக எங்கள் அப்பா போன கல்வி விழாப்போ எங்கள் அப்பாவால் போக முடியல. அதுக்கப்புறம் கோயம்புத்தூரில் நடந்த மீட்டிங்க்கும் எங்கள் அப்பாவால் எங்களோட பெரியம்மா இறந்தனால போக முடியல. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், என்னால் போக என் மூலிமா எங்கள் அப்பா போவார்னு சொன்னார். அதே மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சு காட்டிட்டேன். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் எங்கள் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னோடய சீனியர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று என் ஃப்ரெண்டு தீபிகான்னு இருக்கா. அவள் விஜயோட பயங்கரமான ஃபேன். எக்ஸாம் பேடுலேருந்து வைக்கிற டிபி வரைக்குமே விஜய் தான். ஸோ அதனால் விஜய் சார் தீபிகாக்கிட்ட ஏதோ ஒரு சின்ன வார்த்தை பேச மட்டும் கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன வார்த்தை தீபிகாக்காக. அண்ணா, நீங்கள் சினிமாவுக்கு எஸ்கேன்னு சொல்லிட்டீங்க. உங்களுடைய துப்பாக்கியை நீங்கள் அவர் கையில் கொடுத்துட்டீங்க. மக்களாகி எங்களுக்கு நீங்கள் ஓகே தான், அதுவும் டபுள் ஓகே தான். நீங்கள் மாநாட்டில் சொன்னீங்க, நான் எப்போவுமே உங்கள் விஜய், உங்கள் அண்ணன், உங்கள் தோழன்னு. ஆனால் நீங்கள் எப்போவுமே எங்கள் விஜய், எங்கள் அண்ணன், எங்கள் தோழன் தான். இப்போ நீங்கள் என்னுடைய தலைவனாகவும் மாறிட்டீங்க. நான் ரொம்ப எதிர்பார்க்கறது என்னென்னா, வரப்போகிற எலெக்ஷன் அப்போ நான் ஆலிஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய முதல் ஓட்டை டிவிகேக்காக போட போகிறேன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக நான் அது ரொம்ப ஹாப்பியாக செய்ய போகிறேன். ஆலிஸ்வெல். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே கூட்டிகிட்டு வந்த டிவிகே மெம்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தளபதி அண்ணாவை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த உலகத்திலே ரொம்ப சந்தோஷமான பர்சன் அது நானாக தான் இருப்பேன். ஏன்னா அவரை பார்த்துட்டேன். உங்கள் படம் ஒன்று விடாமல் நான் பார்த்துருக்கேன். நாங்கள் தேட்டர் போகிறனா இருந்தால் தேட்டர் போகிற மாதிரி இருந்தால் அது உங்கள் படமாக தான் இருக்கும். பாதியே இன்னும் ஒரு படம் தான் இருக்குது. அதை நினச்சா தான் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. இன்னும் நீங்கள் நடிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ட்ரை பண்ணுங்கண்ணா ப்ளீஸ். இன்னும் ஒரு 2 படமாவது நடிங்க. எனக்கு 2 விஷயம் ரொம்ப பிடிக்கும். ஒன்று கிரிக்கெட், இன்னொன்று சினிமானா நம்ம தளபதி அண்ணா தான். கிரிக்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது தோனி தான். இவங்க 2 பேரில் எப்படியா ஒருத்தங்களையாவது பார்த்துன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ தளபதி அண்ணாவை பார்த்துட்டேன். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மோமெண்ட்டை என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டேண்ணா. அண்ணா ஒரு ஹக். இவ்விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தளபதி அண்ணா அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், சேலம் மத்திய மாவட்ட மனிதநேயத்தின் மறு உருவமான பார்த்திபன் அண்ணா அவர்களுக்கும், கிழக்கு மாவட்டம் வெங்கடேசன் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஊக்குவிற்ற மாணவர்களை பிகில் ஊதி ஊக்குவித்த மாண்புமிகு மாணவனே, நேற்று வரை திரையுலகை ஆண்ட நீங்க நாளை தமிழக பாமர மக்களுக்காக தமிழக கோட்டையாளனும் வாங்க. வாழ்க தளபதியின் புகழ், வளர்க தளபதியின் தொண்டு. தேங்க்யூ. மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அண்ணனுக்கும் முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பயின்ற நான் இந்த மதிப்பெண்களை எடுத்து மேடைக்கு வந்திருக்க முதல் காரணமாக அமைந்த என் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எனது அண்ணன் துரைக்கண்ணன் அவர்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அண்ணன் துரைக்கண்ணன் விஜய் ரசிகர் மன்றத்தில் ஒரு உறுப்பினராக இருந்தவர். அவருக்கும் விஜய் சேர்னா ரொம்ப பிடிக்கும். அவருக்கும் அவர் கூட
எங்கள் அண்ணனுக்கும் வந்து விஜய் சார் கூட வந்து இருக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. அவர் சார்பாக நான் வந்திருக்கேன். இப்போ தான் 10th முடிச்சிருக்கேன். 11th 12th இது மாதிரி ஒரு நல்ல மார்க் எடுத்து விஜய் சாரை திருப்பி சந்திக்க வருவேன். நன்றி. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். நான் 10ஆம் வகுப்பு படித்து முடித்து விட்டேன். எங்கள் கிராமம் சித்தியடி, சேலம் மாவட்டம். அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்து விட்டேன். எங்கள் வீட்டில் எனக்கு 2 தங்கச்சி, ஒரு தம்பி இருக்கான். அப்புறம் அப்பா அம்மா. எங்கள் தம்பி என் தம்பி அப்பா எல்லாம் விஜயரோட ரசிகர், மிகப்பெரிய ரசிகர். எங்கள் அப்பா கடவுளே அப்படின்னு சொன்னால் என் தம்பி வந்து விஜய் அப்படின்னு சொல்லுவான். நான் இன்ன வரையும் நான் விஜய் சார்ட்டு நின்று இது மாதிரி gift வாங்கணும்னு நினச்சி கூட பார்த்ததில்ல. நான் கண்மூடி கண்ட கனவெல்லாம் என் கண்முன்னே நடக்கிறது இந்த மேடையில். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. நான் மூசினா வந்தவாசியிலேருந்து வரேன். கேர்ள்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து வரேன். என்னோடய சக்ஸஸ், என்னோடய மார்க் எல்லாமே என்னோடய ஸ்கூலோடவே தான் இருந்துச்சு. ஸ்கூல்ஸ் வட்டாரம்குள்ளே தான் இருந்துச்சு, அதுக்கு தெரிஞ்சிச்சு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலிஸ் வரைக்கும். பட் இது வந்து ஒரு ஊரறிய உலகமே பார்க்குற அளவுக்கு இதை கொண்டு வந்தது இந்த மேடை தான். இது ஒரு பிளாட்ஃபார்மாக எனக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கு விஜய் சருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் என்னை சின்ன வயசுலேருந்தே வந்து ட்ரெயின் பண்ண என்னோடய கேஜி டீச்சர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். கனிமொழி மேம், பானுமதி மேம், ஹரிப்ரியா மேம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ என்னோடய ஹையர் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் அவங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் அது எல்லாமே வந்து அவங்க டீச் பண்ணது, அவங்க ஆலோசனைகள் எல்லாமே என்னோடய லைஃப்க்குமே வந்து ஒரு பெரிய தூண்டுகோலாகவுமே அது இருந்துச்சு. கௌரி மேம், தயாநிதி மேம், அன்பரசன் சார், வேல்முருகன் சார், இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு தேங்க் என்னோடய பேரண்ட்ஸ். நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். பிகாஸ் எனக்கு ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ நான் படிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் திருவண்ணாமலை மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர்களுக்கும், வந்தவாசி நகர செயலாளர் ராஜேஷ் அவர்களுக்கும், அண்ட் வந்தவாசி நகர இணை செயலாளர் வசந்த் கேவின் அவர்களுக்கும் நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். எங்களுக்கு இந்த அழைப்பு வந்ததுலேருந்து கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எங்களை சேஃபாக இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு. தேங்க்யூ சார். அவங்க ஏதோ டைலாக் பேசுகிறாங்க. இந்த ஏரியா, அந்த ஏரியா, இந்த இடம், அந்த இடம், ஆல் ஏரியா இஸ் ஐயா கில்லிடா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குட் மார்னிங் டு ஆல். குட் மார்னிங் சார். நாங்கள் வந்து ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து தான் வரோம். எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லிக்கிற அளவுக்கு அவ்வளோ எதுவும் பெருசாக படித்ததில்லை. அவங்கள இது வரைக்கும் அவங்க எந்த மேடையும் ஏறினதில்லை. அவங்கள ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய மேடையில் ஏற வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. இந்த மேடை மட்டும் இல்லை, இன்னும் பல மேடைகள் ஏறி என் அப்பா அம்மாவை நான் பெருமைப்படுத்துவேன்னு சொல்கிறேன். இது வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் எப்படி சொல்கிறது, எதுவும் பண்ணதில்லை, எதுவும் பர்த்டே விஷ் எந்த விஷயமே பண்ணதில்லை. அவங்க விஷயை நான் இப்போ நிறைவேற்றிருக்கேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டேப்பா. எங்கள் அம்மா எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐ லைக் யூம்மா. அப்புறம் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து என்னோடய மிஸ், அப்புறம் எங்கள் சித்தப்பாவுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவங்க தான் எங்களை நல்லா கைட் பண்ணி இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ சத்யா மிஸ், கலைவாணி மிஸ், மோகனா மிஸ், காயத்ரி மிஸ், பத்மாவதி மிஸ் அண்ட் ஜேஎஸ் அம்மா. தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் தொகுதி
கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்பள்ளிப்பட்டிலேருந்து வரேன். நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிக்கிறேன். நான் இப்போ போர்டு எக்ஸாமில் 487 எடுத்தேன், ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அது எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா தினக்கூலி தான், 2 பேரும் எங்களுக்காக கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்கணுன்றதுக்காக தான் வேலை செய்கிறாங்க. அதை புரிஞ்சுட்டு தான் நான் சின்ன வயசுலேருந்தே படிப்பேன். எங்கள் அப்பா அம்மாவை பெருமைப்படுத்தணும், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஸ்டேஜில் அவங்க நிறுத்துனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணாக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக 12th மார்க் எடுத்து இந்த இடத்துல வந்து ஹையர் ஸ்டடிக்காக அண்ணா கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது அவர் கண்டிப்பாக பண்ணணும்னு கேட்டுக்கிறேண்ணா. தளபதி அண்ணாவுக்கு நான் ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுக்கிறேன். திருப்பாச்சி படத்தில் ஒரு தங்கச்சிக்கு வந்த பிரச்சனைனால அவதாரம் எடுத்த அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பல கோடி தங்கச்சிங்களுக்கு அவதாரம் எடுக்க நம்ம 2026 ஓட்டு ஒரு செங்கோட்டையில் போடுற அவருடைய கையெழுத்து ஒவ்வொரு தங்கச்சியோட கையெழுத்தையும் தலையெழுத்தையும் மாத்திர ஒரு எழுத்தாதான் நான் வேண்டிக்கிறேன். நம்மள மாதிரி இருக்கிற தங்கச்சிங்க எல்லாரும் அண்ணாவை ஒரு தேங்க்ஸ்.